ஓகே, நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிகோபர்கஸ்ல வரக்கூடிய ட்விட்டர்ஸ் ஜாப்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சம்பந்தமான ஜாப்ஸ், அதே மாதிரி யூடியூப் வீடியோ மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஜாப்ஸ், ஃபேஸ்புக் சம்பந்தமான ஜாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வீடியோ மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த நாளையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நாலு கேட்டகரிலையும் ஜாப் வந்தால் நீங்கள் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முந்தின இது கிளாஸ்ல பார்த்துருந்தோம் ரெடிட்ஸ், அதே மாதிரி மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இது நாலுமே வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா. ரெடிட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெடிட்ஸே மாதிரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வீடியோ மார்க்கெட்டிங், இது நாலுக்கும் வந்து வேலை செய்யறதுக்காக வேண்டி இந்த நாலு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரெடிட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ற சம்பந்தமா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோமோ அதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட், ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். கிரியேட் பண்ணது பிறகு நீங்க இந்த ஜாப்ஸுகளை செஞ்சு கொள்ளிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கொள்றேன். இப்போ நம்ம வந்துட்டு ட்விட்டர் ஜாப்பை செய்யணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ட்விட்டர் இதை டிக் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொன்னா ட்விட்டர்ல வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது. இது ஒவ்வொரு ஜாப்பையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான நம்மள்ட்ட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட். இதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சம்பந்தமான ஜாப்ஸ் செய்ய போறோம்னு சொன்னா இந்த ஜாப்பை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்புக் சம்பந்தமான ஜாப்ஸுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இதே மாதிரி வீடியோ மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஜாப் செய்யறதுக்கு நம்மள்ட்ட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கணும். ஸோ யூடியூப் சம்பந்தமா வர ஜாப்ஸ் மட்டும் செய்யுங்க, மற்றதை செய்ய போகாதுங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் கூட. இப்போ நம்மளுக்கிட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்துட்டு என்ன வேணும், ட்விட்டர் அக்கௌண்ட் வேணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன், ட்விட்டர் அல்லது இன்ஸ்டாகிராம். இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி தான் நீங்க எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. இப்போ இந்த பிகோபர்கஸை பொறுத்த மட்டுக்கும் பிகோபர்கஸ்ல ஏர்ன் பண்றதுக்காக வேண்டி தான் நம்ம ட்விட்டர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். இந்த பிகோபர்கஸை பொறுத்த மட்டுக்கும் நிறைய கேட்டகரிஸ்ல ஜாப் வருது. இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயும் வர ஜாப்பை செய்யறதுக்காக வேண்டி தான் இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுங்களை யூஸ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு பிகோபர்கஸ்ல யாரு வேலை தராங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க அல்லது அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வேலையை போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் பிகோபர்கஸ்ல ஜாப் கொடுக்குறேன். 1000 ஃபாலோவர்ஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு தேவை. ஸோ அந்த ஜாப்புக்கு இந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ யாரோ ஒருத்தருக்கு தேவையான ஒரு வேலையை தான் அவங்க இதுல போடுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரீலான்சரா வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஜாப் நம்ம எடுத்து செய்யறதுன்னு சொன்னா நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஃபாலோ பண்றதால நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. இதுதான் பிகோபர்கஸ்ல நடக்கிற எல்லா ஜாப்ஸ்லயுமே இதுதான் நடக்குது. இப்போ நம்மளுக்கிட்ட இந்த ஜாப்பை செய்யறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம், ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம், ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட், அதே மாதிரி யூடியூப். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க யூடியூப் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற அந்த சேனலை யூஸ் பண்ணி இதுல ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதுல ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் வேணும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் வேணும், அதே மாதிரி ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் வேணும். இப்போ நம்ம முதலாவது பார்ப்போம் ட்விட்டர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி. ட்விட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்து கொள்ளுங்க. ஸோ ட்விட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொள்ளும். இதுல முதலாவது இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவோம். ட்விட்டர் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்விட்டரோட ஹோம் பேஜ் வருது. ஸோ ட்விட்டர்ல உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல பாருங்க சைன் அப் வித் போன் ஒரு இமெயில்னு சொல்லிருக்குது. நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் யோர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், ஒரு மொபைல் நம்பர் இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த இமெயிலை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நேம், உங்களோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் ஒன்று இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ட்விட்டர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ட்விட்டர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பெரிய ஒரு வேலை இல்லை. நார்மலா அவங்க இருக்கக்கூடிய டீட்டெயிலை ஃபில் பண்ணி நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போதைக்கு நான் என்னோட அக்கௌண்ட்டை ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுக்கிற அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கொள்றேன். ஓகே, நீங்க உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணி வந்தீங்க அப்படின்னு ஓகே, இந்த மாதிரி நீங்க ட்விட்டர் ஹோம் பேஜுக்கு வந்தது பிறகு நீங்க இந்த ட்விட்டர் ஜாப்ஸை செஞ்சு கொள்ள இயலும். பட் ட்விட்டர் ஜாப்ஸ் செய்யறது சரி, நீங்க எந்த ஒரு சோசியல் மீடியா ஜாப்ஸ் செய்யறது சரி, நீங்க ட்விட்டர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ இப்போ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு நீங்க ஒரு கண்டினியூஸா வந்துட்டு போஸ்டை ஷேர் பண்ண பாருங்க. அதாவது நீங்க ஃபேஸ்புக்ல வரக்கூடிய போஸ்டா இருக்கலாம், அல்லது நீங்க உங்களோட ஓன் போஸ்டா இருக்கலாம். நீங்க இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க போஸ்ட்டை போட்டுக்கொள்ளணும் ட்விட்டரை பொறுத்த மாட்டேங்கும். ஸோ அதை எப்படி போஸ்ட் போடுறதுன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க உங்களோட தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணி ட்வீட் பண்ணீங்க சொன்னா ட்விட்டர்ல ட்வீட் ஆகிடும். ஸோ இது இந்த ட்வீட்டை தான் போஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ நம்ம இந்த ட்விட்டர்ல ஒரு வீக்குக்கு 2 போஸ்டாவது நீங்க கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க, உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ட்விட்டர்ல ஜாப் செய்யறது அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓபன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்விட்டர் அப்படின்னு சொன்னா இந்த ட்விட்டர் ஜாப்ஸ் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணது பிறகு இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த லிங்க்கு விசிட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அடுத்தது ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க, அடுத்தது யூசர் நேம் கேட்டுக்கிறாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இந்த பிகோ ஒர்க்கர்ஸ்ல ட்விட்டர் ஜாப்ஸை பொறுத்த மாட்டேங்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன், முதலாவது அவர் தந்திக்கிற லிங்குக்கு விசிட் பண்றேன். இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு முதலாவது நான் இந்த லிங்குக்கு விசிட் பண்றேன். விசிட் பண்ணது பிறகு நான் ஒரு ஃபாலோ பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபாலோ பட்டன் இந்த இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணணும், இது ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணது பிறகு அவர் என்ன டீட்டெயில் கேட்கிறாரு, இந்த இடத்துல என்னோட ட்விட்டரோட யூசர் நேமை கேட்கிறாரு. இந்த இடத்துல என்னோட ட்விட்டர் யூசர் நேம் எது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது நீங்க இந்த இடத்துல மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடியதான் உங்களோட ட்விட்டரோட யூசர் நேம். ஸோ இந்த இருக்கிற யூசர் நேமை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ப்ரூஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ட்விட்டர் அக்கௌண்டோட இந்த ஜாப்ஸ் வந்துட்டு நீங்க 100% கம்ப்ளீட்டா செஞ்சு கொள்ளிடும். ஸோ இப்படித்தான் நீங்க ட்விட்டர்ல வரக்கூடிய ஜாப்ஸை செஞ்சு கொள்றது. இப்போ நம்ம பார்ப்போம் இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ஜாப்ஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் ஜாப் செய்யறதுக்கு என்ன தேவை, ஒரு இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஒன்று தேவை. இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். முதலாவது ஜாப்பை போய் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் இதுல ஒரு ஜாப்ஸ் இருக்குது. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நியூ டேப் போயிட்டு இப்போ நான் இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா instagram.com வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோகின் ஆகும். இந்த மாதிரி லோகின் ஆகினது பிறகு நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. நீங்க புதுசா இப்பதான் கிரியேட் பண்ண போறீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பிகோ ஒர்க்கர்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு சொன்னா நீங்க ஒரு தடவை தான் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி கொள்றது. ட்விட்டர்ல நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறேன். இதே மாதிரி நீங்க ஒரு தடவை ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு தடவை ட்விட்டர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது இல்ல. ஒரு ஜாப் செய்யறதுக்கு நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்க, இது பெஸ்ட் டைம்னு சொன்னா அடுத்த தடவை நீங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்களோட ஜாப் செய்ய வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிட்டு திரும்ப ஒரு அக்கௌண்ட் புதுசாக ட்விட்டர்ல கிரியேட் பண்றது இல்ல, ஒரு அக்கௌண்ட் தான் நீங்க கிரியேட் பண்றது. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வேண்டி உங்களோட ஒரு மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபுல் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்மார்ட் விஷன் வெப்சைட்ல நீங்க கொடுத்த மாதிரி ஒரு யூசர் நேம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி காட்டும். சைன் அப் கிளிக் பண்ணீங்கன்னா சொன்னா உங்களுக்கு சைன் அப் ஆகிரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க லாகின் ஆகி கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வந்துட்டு லாகின் ஆகி கொள்றேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ட்விட்டர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் சம்பந்தமா ஜாப்ஸ் வரக்குள்ள நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான எந்த ஜாப்ஸ் வருதோ அதை நீங்க ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த லிங்க்கு விசிட் பண்ண சொல்லிக்கிறாங்க, ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க அக்கௌண்ட்டை. அடுத்தது இன்னொரு நோட் ஒன்று தந்திக்கிறார் வந்துட்டு என்னன்னு சொன்னா we will check every works and report if you try to cheat அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கான அக்கௌண்ட்டை உங்களுக்கான ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதுல என்னென்ன மாதிரியான டீடைல் கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னா how many posts do I have on Instagram page, ரெண்டாவது your Instagram user name அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஜாப்பை செய்யறதுக்கு முதலாவது இந்த லிங்குக்கு விசிட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க அல்லது இந்த மாதிரி நியூ டேபிள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வரும். ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களை முதலாவது ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறார். நான் ஒரு ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணது பிறகு இவர் என்ன கேட்டுக்கிறாரு, ஹவு மெனி போஸ்ட் டு ஐ ஹேவ் ஆன் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எத்தனை போஸ்ட்டை போட்டுக்கிறாருன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல இவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் 81 போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதே மாதிரி இவரோட ஃபாலோவர்ஸ் அதே மாதிரி ஃபாலோவிங் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இப்போதைக்கு இவர் 81 போஸ்ட் போட்டுக்கிறாரு. ஸோ நான் இந்த 81 போஸ்ட்டையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது யுவர் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம். யூசர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைலுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து கொள்ளுங்க. என்னோட யூசர் நேம் இந்த இடத்துல காட்டுது. ஸோ மேல இருக்கக்கூடியது என்னோட யூசர் நேம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட யூசர் நேம் காட்டுது. இதுதான் என்னோட யூசர் நேம். அப்ப நான் இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட யூசர் நேமை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ப்ரூஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஜாப்பையும் செஞ்சு கொள்ளலும். ஸோ இந்த மாதிரி நீங்க சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய ஜாப்ஸுங்களை மிச்சம் ஈஸியான முறையில செஞ்சு கொள்ளலும். ஓகே, நீங்க இப்ப இந்த ஜாப்பை எப்படி செஞ்சீங்களோ இதே மாதிரிக்கு நீங்க உங்களோட ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி ஜாப்பை செஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி யூடியூப் சம்பந்தமான ஜாப்ஸ் வருதுன்னு சொன்னா யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு செஞ்சு கொள்ளலாம். பட் உங்களுக்கு மெயினான ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொள்றேன். இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க, அதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க, இதே மாதிரி ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, யூடியூப் சேனல்லையும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ கிரியேட் பண்ணது பிறகு நீங்க இந்த வேலையை ஈஸியா முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதுல நீங்க பிகோ ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூ இதோண்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப இதுல நான் என்ன செய்யறேன், ரெடிட்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்ப நான் ரெடிட் அக்கௌண்டோட யூசர் நேம் அதே மாதிரி ப்ரொஃபைல் லிங்கையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடுதலா கேட்கக்கூடிய டீடைல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும். இப்ப நீங்க ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு யூசர் நேம்
என்னத்துக்கு இந்த இடத்துல நான் ட்விட்டர் அக்கௌண்டோட யூசர் நேம் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஜாப் நான் செய்யக்கூட இந்த நோட்பேட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஈஸியா நான் அந்த யூசர் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ என்னோட யூசர் நேம் இதுதான் என்னோட யூசர் நேம். ஸோ இந்த இடத்துல நான் யூசர் நேம் காப்பி பண்ணி கொள்றேன். ஹெட்போர்ட்டும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க ரெடிட் அக்கௌண்டோட யூசர் நேம் பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ரெடிட் அக்கௌண்ட்டை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான யூசர் நேம் இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுதான் உங்களோட யூசர் நேம். இந்த 8க்கு பிறகு வரக்கூடிய நம்பர்ஸோட சேர்த்து இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற உங்களோட ரெடிட் அக்கௌண்டோட நேம் யூசர் நேம் அப்படிங்கிற இந்த 8க்கு பிறகு வரக்கூடியது. ஸோ அதுக்கு பிறகு உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் இன்னும் ஒரு சில ஜாப் செய்யக்குள்ள கேட்பாங்க உங்களோட ட்விட்டர் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் லிங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ப்ரொஃபைல் லிங்கை கொடுக்க போறோம். ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கொள்றேன். இப்போ இது என்னோட ட்விட்டர் ப்ரொஃபைலோட லிங்க். இப்போ நான் ஒரு ஜாப் ட்விட்டர்ல செய்யறேன்னு சொன்னா ஒரு ட்விட்டர்ல ஜாப் ஒன்று செய்யற டைம்ல அவங்க அங்க அந்த ஜாப்பை செய்யறதுக்கு முன்னாடியே நான் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஜாப்பை செய்யாம கேட்டுக்கிறார் என்னோட யூசர் நேம் மட்டும் கேட்டுக்கிறான்னு சொன்னா யூசர் நேம் இந்த இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணி அவருக்கு நான் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும்னு சொன்னா எனக்கான பேமெண்ட் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ட்விட்டர்ல லிங்க் கேட்கறான்னு சொன்னா லிங்கை பேஸ்ட் பண்ணாலே எனக்கு போதும். அந்த ஜாப்பை செய்யலன்னு சொன்னாலும் எனக்கான பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைம் மிச்சம் சுருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஜாப்பை நீங்க செஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா இப்போ இதுலயும் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் ஷார்ட்டா யூ நேம் சொல்லி போட்டுக்கொள்றேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட யூசர் நேம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து கொள்ளுங்க. ப்ரொஃபைல வந்தது பிறகு உங்களோட இந்த லோகோவை கிளிக் பண்ணுங்க. லோகோவை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ரொஃபைல் வரும். ப்ரொஃபைல மேல இருக்கக்கூடிய இதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ இதை நீங்க இந்த இடத்துல யூசர் நேம் நீங்க ஹெட்போர்ட்டும் போட்டுக்கொள்ளலாம், ஹெட் போடாமலும் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்களோட லிங்க் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் இதில் தான் அடிக்கடி பிகோவர்க்ஸ்ல ஜாப் செய்யும் போது கேட்கறாங்க. அப்ப அடிக்கடி எதை கேட்கறாங்களோ அந்த டீடைலிங் நம்ம காப்பி பண்ணி வச்சு மட்டும் மறுவா நீங்க வந்து ப்ரொஃபைலுக்கு விசிட் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ டைம் மிச்சம் சுருக்கி கொள்ளையிலும். இதே மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ்புக்லையும் கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் அதே மாதிரி ப்ரொஃபைல் லிங்கையும் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஜாப் செய்யற டைம்ல நீங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் லிங்க் கிரியேட் பண்ணிட்டு யூடியூபோட யூசர் நேம் அதே மாதிரி உங்களோட யூடியூபோட லிங்க் வைடி அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப் சேனலோட லிங்க் உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் கேட்பாங்க. சில டைம்ல அவரோட யூடியூப் சேனலோட லிங்க் கேட்பார். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது யூடியூப் சேனல் லிங்க் கேட்கறாங்கன்னு சொன்னா சில பேரை கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நான் அதை காட்டிடுறேன். உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல உங்களோட யூடியூப் சேனலை முதலாவது நீங்க விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி நீங்களாக இருந்தா உங்களோட யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது பிறகு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு லோகோ இருக்கும். இந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொள்ளுங்க. யுவர் சேனல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது பிறகு நீங்க இந்த ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல கேட்கறது உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க இந்த லிங்கை காப்பி பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். யுவர் சேனல் லிங்க் உங்களோட யூடியூப் சேனல் நேம் கேட்டாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் உங்களோட யூடியூப் சேனல் நேம். ஸோ அதையும் நீங்க காப்பி பண்ணி வச்சு கொள்ளலாம். இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்க யூடியூப் சம்பந்தமான ஜாப்ஸுங்களை நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் வருதுன்னு சொன்னா அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரெடிட்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லி இதுக்கு முந்தின ஒரு வீடியோல அப்லோட் பண்ணிருப்போம். ட்விட்டர் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் சம்பந்தமான ஜாப்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ கூடுதலாக கேட்கக்கூடிய டீட்டெயில் இவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்ஸ் வருதோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டு உங்களோட மெசேஜ்ல நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.